Hi friends, welcome to LMTech Technical and Technologies. இந்த வீடியோல எக்ஸல்ல இருக்க இன்சர்ட் டாப் பத்தி தான் பார்க்க போறோம். சோ फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ இல்லஸ்ட்ரேஷன் குரூப்ல இருக்க கிளிப் ஆர்ட் டூல் பத்தி தான் பார்க்க போறோம். சோ நம்மளோட எக்ஸல் ஷீட்ல எப்படி ஒரு இமேஜை இன்சர்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த கிளிப் ஆர்ட் அப்படின்றதும் ஒரு இமேஜை இன்சர்ட் பண்றதுக்கு. சோ இன்சர்ட் பண்றதுக்கு பிக்சர் அப்படின்ற டூலை யூஸ் பண்ணுவோம். சோ இந்த டூல் என்ன ஆகும் அப்படினா சோ நம்ம சிஸ்டம்ல இருக்கிற இமேஜை நமக்கு இது ப்ரொவைட் பண்ணும். சோ இந்த கிளிப் ஆர்ட் அப்படின்ற டூல் பார்த்தோம் அப்படினா சோ நம்ம Microsoft provide பண்ற இமேஜஸை இது நமக்கு சர்ச் பண்ணி தரும். ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணனே நம்மளோட ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு சர்ச் விண்டோ மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த என்ன வேணுமோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டைப் பண்ணி சர்ச் பண்ணலாம். ஸோ புக் அப்படின்னு டைப் பண்ணி கூட கோன் கொடுக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர்னு டைப் பண்ணி கோன் தரலாம். ஸோ இப்போ கம்ப்யூட்டரில் சில ரிசர்ச் இங்கே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக சில இமேஜஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே நமக்கு மைக்ரோசாஃப்ட் கிட்ட இருக்க இமேஜஸ். இதை தான் வந்து நம்ம கிளிப் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜை இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை கிளிக் பண்ணோடனே எனக்கு மேலே ஃபார்மேட் அப்படின்ற ஒரு டேப் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ சேம் நம்ம பிக்சருக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் பார்த்தோமோ அதே தான் நமக்கு வந்து கிளிப் ஆர்ட்க்கு இருக்கிற சேம் டூல்ஸ் நமக்கு இதுதான். ஓகேங்களா? தென் அடுத்த டூல் பார்த்தோம் அப்படின்னா ஷேப்ஸ் அப்படின்றது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஷேப்ஸ் கிளிக் பண்ணி நமக்கு வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆயிருக்கு, ட்ராப் டவுன் மாதிரி. ஸோ இதில் ஏகப்பட்ட ஷேப்ஸ் இருக்குது. ஸோ லைன்ஸ், ரெக்டாங்கிள்ஸ், பேசிக் ஷேப்ஸ், பிளாக் ஆரோஸ், ஈக்குவேஷன்ஸ், ஃப்ளோ சார்ட் அப்படின்னு ஏகப்பட்ட ஷேப்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஷேப்பை கிளிக் பண்ணி இதை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணேன், எனக்கு ஃபார்மேட் இது ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது எதுக்கானது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இது வந்து ஷேப்கானது. ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு ஷேப் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு இன்னொரு ஷேப் வேணும் அப்படின்னா ஸோ அகைன் நான் இன்சர்ட்டில் போய் கொண்டு வராமல் தென் இங்கே இடத்துல எனக்கு இன்சர்ட் ஷேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நான் இங்கேருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் இதை ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு சர்க்கிள் இந்த இடத்துல நான் ட்ரா பண்ணிக்கிறேன். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ எடிட் ஷேப் அப்படின்றது. ஸோ எடிட் ஷேப் பார்த்தோம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி நமக்கு ரெண்டு ஆப்ஷன் ப்ரொவைட் ஆகுது. ஒன்று சேஞ்ச் ஷேப் அப்படின்றது. ஸோ இப்போ வந்து எங்கிட்ட சர்க்கிளாக இருக்குது, எனக்கு வேற ஒரு ஷேப்பாக மாற்றணும் அப்படின்னா நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்சர்ட் பண்ணுறதெல்லாம் நியூவாக இன்சர்ட் பண்ணுறது, சேஞ்ச் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை இன்னொன்று நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறது. தென் அடுத்து பார்த்தோம்னா எடிட் பாயிண்ட்ஸ் அப்படின்றது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு வந்து எடிட் பாயிண்ட்ஸை கிளிக் பண்ணோடனே இதோட கார்னர் பாயிண்ட்ஸாக எனக்கு ஒரு பிளாக் மாதிரி ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஷேப்பையே நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ நான் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து உள்ள பொசிஷன் நமக்கு மாறும். ஸோ இதுதான் எடிட் பாயிண்ட்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட்ஸாக இங்கே இருக்க ஷேப்ஸ். இதுவே நம்ம வரையணும் அப்படின்னா அதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஃப்ரீ ஹேண்ட் அப்படின்ற ஒரு டூல் இருக்கும். ஸோ ஸ்கிரிபிள் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கிரிபிள் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ அதை கூட நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஷேப்பாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இது நம்ம வரைஞ்சது. தென் வேறு என்ன டூல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஸ்கிரிபிள் அப்படின்ற ஒரு டூல். தென் பார்த்தோம்னா ஃப்ரீ ஃபார்ம் அப்படின்றது. ஸோ இது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ நம்மளே ஷேப்ஸை ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே நம்ம வரைகிறதுக்கான ஆப்ஷன்ஸ். ஓகேங்களா? தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஷேப்பில் வந்து ஷேப்போட ஸ்டைல்ஸ். ஸோ இப்போ ஷேப் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா டிஃபால்ட்டாக ப்ளூ கலர் அப்ளை இருக்குது. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது எஃபெக்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஷேப் நம்ம கீழே ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஃபெக்ட்ஸ் மாறது தெரியணும் அப்படின்றதுக்காக. ஸோ டிஃபால்ட்டாக ப்ளூவில் இருக்குது. இப்போ பாருங்கள் ரெட். ஸோ அவுட்டரில் மாற்றுறேன். ஸோ இது வந்து ஒரு சாலிட் எஃபெக்ட். இது வித் பார்டர். ஸோ இது பார்டர் கலர். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு ரியல் ஆப்ஜெக்ட் மாதிரியே இருக்குது. ஸோ இது இன்னுமே கொஞ்சம் நமக்கு எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஷேப்காக, ஷேப்போட ஸ்டைலுக்காக. ஸோ அதர் தீமில் பார்த்தோம் அப்படின்னா உள்ளே எனக்கு எப்படி கவர் ஆகணும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு கிரேலையும் பிளாக் ஸ்கேலையும் நமக்கு இது ப்ரொவைட் ஆகுது. தென் அடுத்து பார்த்தோம்னா ஷேப் ஃபில்லோட கலர்ஸ். ஸோ இங்கே டிஃபால்ட்டாக நமக்கு சில கலர்ஸ் தான் இருந்தது. பர்டிகுலராக உங்களுக்கு வேறு ஏதாவது கலர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து கலரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கலர் வேணுமோ, இல்லை எனக்கு கலரே வேணாம் அப்படின்னா நீங்கள் நோ ஃபில்னு கொடுத்துக்கலாம். ஸோ மோர் ஃபில் கலரில் போய் நம்ம எப்பயும் போல் RGB கலரோ இல்லை கஸ்டம் கலரோ நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம்னா பிக்சர். ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஷேப்பில் நம்மளால் பிக்சர் கூட இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய ஸ்கொயரில்
என்னோட இந்த ரெக்டாங்குலர் ஷேப்பில் எனக்கு ஒரு பிக்சர் இன்செர்ட் ஆயிருக்கு ஓகேங்களா. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிரேடியன்ட் அப்படின்றது. ஸோ இந்த கிரேடியன்ட் பார்த்தோம்னா ஒன் பக்கம் எனக்கு டார்க்காகவும் அடுத்த பக்கம் எனக்கு லைட்டாகவும் இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு லைட் வேரியன்ட் கிரேடியன்ட், இதெல்லாம் பார்த்தோம்னா எனக்கு டார்க் வேரியன்ட் கிரேடியன்ட் ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கிறது எனக்கு வேண்டாம், இன்னும் நிறைய வேணும் அப்படின்னா மோர் கிரேடியண்ட்டில் போய் நம்மளே வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நோ ஃபில் அப்படின்றது உள்ளே நமக்கு எதுவுமே அப்ளை ஆகாது. ஸோ சாலிட் ஃபில்னு பார்த்தோம்னா ஸோ டிஃபால்ட் கலர்ஸ் நமக்கு அப்ளை ஆகும். ஸோ கிரேடியன்ட்னு பார்த்தோம்னா ஸோ ஒரு 2 கலர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல ப்ரீசெட் கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் இருக்கும், உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லீனியர் அப்படின்னா எனக்கு இந்த மல்டி கலர்ஸ் வந்து எனக்கு லைன் பை லைனாக அப்ளை ஆகும். இதுவே ரேடியல்னு பார்த்தோம்னா எனக்கு வந்து அது சர்க்கிளாக அப்ளை ஆகும். தென் அடுத்தது ரெக்டாங்குலர் பார்த்தோம்னா எனக்கு வந்து உள்ளேயே ரெக்டாங்குலர் சைஸில் எனக்கு இது வந்து கலர்ஸ் அப்ளை ஆகும். ஸோ பாத்திரம் பார்த்தோம்னா அது எனக்கு இந்த மாதிரி அப்ளை ஆகும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீசெட் கலர்ஸில் இருக்க டைப்ஸ். தென் உங்களுக்கு எந்தெந்த வேரியண்ட்டில் வேணும் அப்படிங்கிறத கூட நீங்கள் இந்த இடத்துல கிரேடியன்ட் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு க்ளோஸ்னு கொடுத்தீங்கன்னா இது நமக்கு ஓகேவாயிடும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஷேப் ஃபில் அப்படின்றது. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா ஷேப் அவுட்லைன் அப்படின்றது. ஸோ ஷேப் அவுட்லைனில் பார்த்தோம் அப்படின்னா அவுட்லைனுக்கு நம்மளால் கலர் செட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பாருங்கள் டார்க்காக ஒரு ரெட் கலர் தரேன். ஸோ அவுட்லைன் நமக்கு ஷோ ஆகுது. இல்லை எனக்கு அவுட்லைன்லேயே வேணாம் அப்படின்னா நோ அவுட்லைன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ மோர் அவுட்லைனில் கலர்ஸை நம்ம ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். தென் வெயிட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து இந்த அவுட்லைனோட சைஸ் பார்த்தோம்னா எனக்கு ஒரு 3/4 இன்ச்சு தான் இருக்குது. ஸோ ஒரு 45 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து கிளிக் பண்ணுற பாருங்கள் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட்ஸ் ஸோ 3 4.5 6 அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ மோர் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல போய் நம்ம எவ்வளோ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா பார்டர் அப்படின்றது. ஸோ பார்டரோட அவுட்லைன் அப்படின்னு சொல்லலாம். தென் அடுத்து பார்த்தோம்னா டேஷஸ் அப்படின்றது. ஸோ இதோட டைப்ஸையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன மாடலில் வேணும் அப்படின்ட்டு. ஸோ மோர் லைன்ஸில் போய் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம்னா ஆரோஸ். ஸோ உங்களுக்கு ஆரோஸ் நீங்கள் ஏதாவது ட்ராப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆரோஸோட லைன்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு ஷேப் இங்கே வரைஞ்சி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு லைனாக தான் இருக்குது ஓகேங்களா. ஸோ லைனாக இருக்குது. தென் வந்து இதோட வெயிட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், 6 பாயிண்ட் வச்சுருக்கேன். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆரோஸ். இப்போ வந்து இது ஒரு லைனாக தான் வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு ஆரோஸ் மாதிரி இதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இதை ஒரு லைனை ஆரோவாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஷேப் அவுட்லைன் அப்படின்றது. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஷேப்போட எஃபெக்ட்ஸ். ஸோ இப்போ இந்த ரெக்டாங்குலர் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜ்க்கு நம்ம எப்படி பார்த்தோம், ஸோ ப்ரீசெட், ஷேடோ, ரிஃப்ளெக்ஷன், க்ளோ, சேம் அது எல்லாமே நம்மளால் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் செய்ய முடியும் ஓகேங்களா. ஸோ ஷேடோவில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இன்னர் ஷேடோவோ இல்லை அவுட்டர் ஷேடோவோ ஸோ இல்லை ஆப்ஜெக்ட்க்கு பிஹைண்ட்லையோ ஸோ பெர்ஸ்பெக்டிவ் ஸோ இந்த மாதிரியான ஸோ ஷேடோஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இமேஜ் ஷேப்பை நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ ஃபார்மேட்டில் போய் ஷேப்போட எஃபெக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஷேடோ. ஸோ டிஃபால்ட்டாக நமக்கு எந்த ஷேடோவுமே அப்படியே இருக்காது. உங்களுக்கு எந்த மாதிரி ஷேடோ எஃபெக்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆப்ஜெக்ட்டுக்கு நல்லா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரெஃப்ளெக்ஷன் அப்படின்றது. ஸோ ரெஃப்ளெக்ஷன்ஸ் பாருங்கள், நான் கிளிக் பண்ண இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரியான ரெஃப்ளெக்ஷன் எனக்கு கீழே விழுந்திருக்கு. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா க்ளோ அப்படின்றது. ஸோ நம்ம ஆப்ஜெக்ட்டை சுற்றி எப்படி க்ளோ பண்ண வைக்கிறது அப்படின்றது. தென் இதுக்கு கலரும் நம்மளால் இந்த இடத்துல செட் பண்ணிக்க முடியும். ஸோ மோர் கலரில் போயிட்டு க்ளோ ஆப்ஷன்ஸில் போய் நம்மளால் இன்க்ரீஸும் பண்ணிக்க முடியும். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட் எட்ஜ் அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் நமக்கு தனியாகவே தெரியுது. இதுவே எனக்கு வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்றது மற்ற கண்டென்ட்டோட எனக்கு 1 by 1 மிங்கலாக தெரியணும் அப்படிங்கும்போது நம்ம சாஃப்ட் எட்ஜை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 3D ரொட்டேஷன் அப்படின்றது. ஸோ இங்கே பாருங்கள் என்னோட ரெக்டாங்கிள் பார்த்தோம்னா இப்போ ரைட் சைடில் இருக்குது, தென் டவுனில் இருக்குது, அப்பில் இருக்குது. ஸோ என்ன மாதிரி பொசிஷன் வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஷேப் எஃபெக்ட்ஸ் அப்படின்றது. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேர்ட் ஸ்டைல் அப்படின்றது. ஸோ இந்த ஆஃபில் இருக்குது பார்த்தீங்கன்னா இன்செர்ட் ஷேப்ஸ், இன்செர்ட் ஸ்டைல்ஸ் அப்படின்றது பார்த்தோம்னா ஒரு ஷேப் காணுது. ஸோ இப்போ வேர்ட் நம்ம ஏதாவது ஒன்று டைப் பண்ணலாங்களா. ஸோ இப்போ டைப் பண்ணுறதுக்கு இங்கே என்ன டூல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்றது. ஸோ உங்களுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் உங்களுக்கு டைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த இடத்துல ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன கண்டென்ட் வேணுமோ நீங்கள் தாராளமாக தரலாம். ஸோ இப்போ நான் வந்து LM டெக்ஸ்ட் அப்படின்றதே தரேன். தென் அடுத்து பார்த்தோம்னா ஃபார்மேட்டில் போயிட்டு ஸோ இப்போ டெக்ஸ்ட்டுக்கான எஃபெக்ட்ஸை நம்மளால் சூஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் வேர்ட் ஸ்டைல் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நமக்கு என்ன சைஸ் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணுறேன். எனக்கு இங்கே நான் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கீழே பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எனக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. ஸோ சைஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம ஹோம் டேப்பில் போயிட்டு இந்த கண்டென்ட்டோட சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தென் இப்போ ஃபார்மேட்டில் போயிட்டு நான் இப்போ அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து அப்ளை பண்ணதுக்கு இதுவே எனக்கு கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஸோ கிளியர் வேர்ட் ஆட் அப்படின்றது ஸோ நம்ம கண்டென்ட் நமக்கு நார்மலாக மாறிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு ஸ்டைலில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம்னா டெக்ஸ்ட்டோட ஃபில். ஓகேங்களா. ஸோ டெக்ஸ்ட்டுக்கு இன்சைட் என்ன கலர் அப்ளை பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டெக்ஸ்ட்டுக்கு சைடில் எனக்கு பர்பிள் கலர் எனக்கு அப்ளை ஆகிருக்கு. தென் அடுத்து பார்த்தோம்னா மோர் ஃபில்ல நம்ம எப்பயும் போல் கலர்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ பிக்சரை நம்மளால் இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன பிக்சர் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு உள்ள பிக்சர் இன்சர்ட் ஆகிருக்கு. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ கிரேடியன்ட் அப்படின்றது. ஸோ ஷேப்க்கு எப்படி வந்து 2-3 கலர்ஸ் வச்சு நம்ம ஒரு கலரை ஜென்ரேட் பண்ணமோ அதே மாதிரி நம்மளால் டெக்ஸ்ட்டுக்கும் செஞ்சுக்க முடியும். ஸோ மோர் கிரேடியன்ட்டில் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ பாருங்கள். ஸோ கிரேடியன்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ நீங்கள் ரெயின்போ கலர் கூட சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு கிரேடியன்ட் கலர் அப்ளை ஆகிருக்கு. தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்டர் அப்படின்றது. ஸோ சில பேட்டர்ன்ஸ் நமக்கு டிஃபால்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதை கூட யூஸ் பண்ணி நம்மளால் இதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்க முடியும். தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டோட அவுட்லைன். ஸோ அவுட்லைனில் எனக்கு என்ன கலர் வரணும் அப்படின்றது. ஸோ எல்லாம் கொடுத்துருக்கேன், லைட்டாக தெரியுது. தென் மோர் அவுட்லைன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கஸ்டம் கலர்ஸோ இல்லை வந்து RGB கலரோ ஜென்ரேட் பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்தோம்னா வெயிட் அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 6 பாயிண்ட்ஸ் தானே. இப்போ வந்து எனக்கு டெக்ஸ்ட்டோட பார்டர் வந்து 6 பாயிண்ட்ஸில் இருக்குது. தென் அதோட டேஷ் டைப்பை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த 6 பாயிண்ட் இன்னுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஒரு 6-7 ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கு பிரைட்டாக ஒரு கலரை நம்ம சூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்டரில் இதுக்கு வந்து ஒரு எல்லோ கலர் நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே அதிகமாக கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்டர் நமக்கு இந்த மாதிரி அப்ளை ஆகுது. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்டர் அப்படின்றது. அடுத்து பார்த்தோம்னா டெக்ஸ்ட்டுக்கான எஃபெக்ட்ஸ். எப்படி பாக்ஸ்க்கான எஃபெக்ட்ஸ் பார்த்தோம், ஷேஃப்க்கான எஃபெக்ட்ஸ் பார்த்தோமோ அந்த மாதிரி இது வந்து எனக்கு டெக்ஸ்ட்டுக்கான எஃபெக்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஷேடோ அப்படின்றது. ஸோ சேம் இதுலேயுமே அவுட்டர் இன்னர் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது இருக்குது. ஸோ அவுட்டர்னா ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி விழுகிறது. தென் இன்னர்னா ஆப்ஜெக்ட் இன்சைடு விழுகிறது. தென் அடுத்து புதுசாக என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா பெர்ஸ்பெக்டிவ். ஸோ டெக்ஸ்ட்டுக்கு பிஹைண்டா இல்லை இன்ஃப்ரண்ட்டாக இல்லை டவுன்லேயே இந்த மாதிரி விழுகிறது. தென் அடுத்து பார்த்தோம்னா ரிஃப்ளெக்ஷன். ஸோ டெக்ஸ்ட்டுக்கான ரிஃப்ளெக்ஷன் எனக்கு எப்படி ஷோ ஆகணும் அப்படின்றது. ஸோ அடுத்தது டெக்ஸ்ட்டுக்கான க்ளோ ஆப்ஷன்ஸ். உங்களுக்கு என்ன மாதிரி க்ளோ ஆப்ஷன்ஸ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் அடுத்து பார்த்தோம்னா பிவோல் அப்படின்றது. ஸோ இந்த பிவலில் பார்த்தோம் அப்படின்னா என்னோடய டெக்ஸ்ட்லாம் கொஞ்சம் 3D எஃபெக்ட்ஸ் மாதிரி எனக்கு இந்த இடத்துல ப்ரொவைட் ஆகும். ஸோ அடுத்த டூல் பார்த்தோம் அப்படின்னா ஸோ 3D ரொட்டேஷன் அப்படின்றது. ஸோ நம்மளோட டெக்ஸ்ட்டை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளால் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லெஃப்ட் டு ரைட்டில் எனக்கு இது ஸ்லோப் ஆகுது. தென் அடுத்த டூல் பார்த்தோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கண்டென்ட் எப்படி இருக்குன்னா லெஃப்ட் டு ரைட்டில் கீழே டவுனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி எனக்கு ரவுண்ட் ஷேப்பில் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா ரவுண்ட் ஷேப்லையும் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ட்ரான்ஸ்ஃபார்ம் மாறணும் ABCD. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஃப்ளோட் ஆகணும் அப்படின்னா நான் இந்த வேர்ட் ஆர்ட் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிரிங் ஃபார்வர்ட் சென்ட் பேக்வர்ட் அப்படின்றது. ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டு, இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஷேப். ஓகேங்களா. ஸோ இதில் நமக்கு எது ஃப்ரண்ட்டில் வேணும் எது பேக்கில் வேணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஷேப் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு பிகைனில் இருக்குது. ஸோ இதுவே எனக்கு ஃப்ரண்ட்டில் வேணும் அப்படின்னா ஸோ அந்த ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு பிரிங் ஃப்ரண்ட் அப்படின்றத நான் கொடுத்தேன்னா எனக்கு அந்த ஷேப் பிகைனில் வந்துடும். ஸோ இதில் சென்ட் பேக்வோ அப்படின்னு சொன்னால் ஸோ கிளிக் பண்ணிட்டு சென்ட் பேக்வேர்டு இல்லைனா பேக் அப்படின்றத கிளிக் பண்ணணும். ஸோ அடுத்து பார்த்தோம்னா செலெக்ஷன் பேன் அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது, ஸ்ட்ரைட் கனெக்ஷன் இருக்குது, தென் வந்து ஃப்ரீ ஃபார்ம், தென் வந்து கியூப். ஸோ இத்தனை நம்மகிட்ட இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எது வேணுமோ அது வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஹைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா நான் டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு ஹைட் பண்ணிக்கிறேன். ஆனால் டெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இருக்குது. பட் நான் என்ன பண்ணேன்னா செலெக்ஷன் பேனில் அதை ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். தென் அடுத்தது பார்த்தோம்னா அலைன். ஸோ இந்த அலைன் பார்த்தோம் அப்படின்னா பேஜுக்கு அலைன் பண்ணுறது. ஸோ லெஃப்டா சென்டரா அப்படின்றது. ஸோ இதுலேயே கீழே பார்த்தோம் அப்படின்னா வியூ கிரிட் லைன்ஸ் அப்படின்றது.
ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸல் ஷீட்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ரோஸ் அண்ட் காலமாக தான் இருக்குது. ஸோ இந்த ரோஸ் அண்ட் காலத்தில் இருக்க லைன்ஸை தான் நம்ம வந்து கிரிட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது நமக்கு டிஃபால்ட்டாக எனேபிள் இருக்கும். அந்த லைன்ஸ் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லைன்ஸ்லாம் உங்களுக்கு ஹைட் ஆகிடும். ஸோ ஆனால் பட் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ரோ வைஸ் தான் டேட்டாஸ் நமக்கு இந்த இடத்துல என்டர் ஆகும். தென் இப்போ உங்களுக்கு அகைன் இது உங்களுக்கு ஷோ ஆகணும் அப்படின்னா அகைன் ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அலைனில் போயிட்டு வியூ கிரிட் லைன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா ரொட்டேட் அப்படின்றது. ஸோ நம்மளால டெக்ஸ்ட்டையும் ரொட்டேட் பண்ணிக்க முடியும், ஆப்ஜெக்டையும் ரொட்டேட் பண்ணிக்க முடியும், இமேஜையும் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ தென் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிக்சரோட சைஸை நம்ம வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணமோ அதே மாதிரி நம்மளால் டெக்ஸ்ட்டுக்கும் சரி ஆப்ஜெக்ட்டுக்கும் சரி நம்மளால் செஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்மக்கிட்ட இருக்க இந்த ரெக்டாங்கிள் எடுத்துகிட்டு சைஸை நான் டிக்ரீஸ் பண்ணுறேன், ஸோ இல்லை அப்படின்னா வித்தை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும்னா செஞ்சுக்க முடியும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஷேப் டூல் அப்படின்றது. ஸோ ஷேப் அப்படின்ற ஒரு டூலை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபார்மேட் அப்படின்றது ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் 2 டைப் இருக்குது. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேப்க்கு இருக்குது லெஃப்ட் சைடில். தென் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டுக்கு இருக்குது. ஸோ நீங்களே இந்த ஷேப் டூலை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.